ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அதிரடியான அறிவிப்பு வெளியே இருக்குங்க. இன்னும் 5 நாட்கள் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே இந்த வேலையை முடிக்க பாருங்கள். இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கிய அறிவிப்பு என்ன அப்படின்னா, ரேஷன் விநியோகத்தில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரவும் போலி ரேஷன் கார்டுகளை கண்டறிந்து நீக்கவும் அரசு பல்வேறு சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருகிறது. இதன் முக்கிய பகுதியாக குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள அனைத்து உறுப்பினருடைய விவரங்களை கைரேகையும் ஒப்பிட்டு சரிபார்க்கும் இகேஒய்சி நடைமுறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தகுதியான பயனாளிகளுக்கு மட்டுமே அரசின் மானிய பொருட்கள் தடையின்றி சென்றடைவதை உறுதி செய்யப்படுகிறது அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 31 வரைக்கும் உங்களுக்கு காலக்கெடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேஒய்சியை பண்ண பாருங்கள். ரேஷன் கார்டில் உள்ள குறிப்பிட்ட உறுப்பினர் பெயர் தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்படவோ அல்லது அப்பெயருக்கான பொருட்கள் நிறுத்தப்படவோ வாய்ப்புள்ளது. குறிப்பாக நீண்ட நாட்களாக கைரேகை பதிவு செய்யாத உறுப்பினருடைய விவரங்கள் புதுப்பிக்கப்படாமல் போனால் அட்டை முடக்கப்படலாம். எனவே கடைசி தேதி வரையும் காத்திருக்காம சீக்கிரமாக போயிட்டு ரேஷன் கடையில் உங்கள் கைரேகை வைக்க பாருங்கள். அதை தான் உங்களுக்கு அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வயசானவங்களாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு முகாம்லாம் ஏற்படுத்துகிறாங்க. அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடையில் பார்த்தா பொருட்கள் வாங்கும்போது கைரேகை மட்டுமில்லாமல் முக அடையாள ஸ்கேனர் இருக்குது பாருங்கள். ஐரிஸ் ஸ்கேனர் மூலமாகவும் நீங்கள் பொருட்களை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதாவது ரேஷன் அட்டையில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் சரி எல்லாருமே கேஒய்சி பண்ணுற மாரி இருக்கும். நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. பண்ணாதவங்க நியரஸ்ட்டாக இருக்க உங்கள் ரேஷன் கடையில் போயிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு கைரேகையை வைக்க பாருங்கள். கம்பல்சரி பண்ணியானும். கடைசி தேதி ஜூலை 31 கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே பண்ண பாருங்கள். இன்னொரு இன்ஃபர்மேஷன், நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பொருட்கள் வாங்குறீங்க, நிறைய பேருக்கு கைரேகை விழாமல் போகும், அதனால் பொருட்கள் வாங்க முடியாது இருப்பாங்க. அவங்களுக்கு ஐரிஸ் ஸ்கேனர் உங்கள் இருக்க பாருங்கள், உங்கள் கண்ணை ஸ்கேன் பண்ணி அதன் மூலமாக பொருட்கள் கொடுப்பாங்க. அதுக்கான மிஷின் எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எல்லா ரேஷனுக்குள்ளேயும் மிஷின்ஸ் இருக்குது. அதனால் கைரேகை விழாதவங்க கண்விழி மூலமாக பதிவு செஞ்சு ரேஷனுக்கான பொருட்கள் வழங்கப்படும் அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.